உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கை தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதல, கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார். இந்த அற்புதமான மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றார்களோ, அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால், திருச்சி உச்சி பிள்ளையார் கோவில் மலையை தூரத்தில் கிழக்கு திசையில் இருந்து பார்த்தால் விநாயகர் சிலை போலவே தெரியும். அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக கிடைக்கும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 12/6/2025 கிழமை, வேழக்கிழமை, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் வைகாசி 29வது நாள். இன்றைய விசேஷம் இஷ்டிகாலம், மதுரை கூடலழகர் தசா அவதார காட்சி, ஸ்ரீபெரும்புதூர் மணவாள மாமுனிகள் புறப்பாடு, பழனி ஆண்டவர் பவனி, திருஞான சம்பந்தர், திருநீலநக்க நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகநாயனார் குரு பூஜை, பிரதமை திதி. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, பிறகு 12:30 1:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, திதி பிரதமை மதியம் 2:56 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மூலம் இரவு 10:33 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் தெற்கு, பரிகாரம் எண்ணெய், இன்று கீழ் நோக்கு நாள். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கார்த்திகை, ரோகிணி. சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ரிஷப ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், அடங்காத பிள்ளைகளை நல்வழிப்படுத்த. சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்பு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு அடங்கி நடந்து வந்தார், உதவியாகவும் வாழ்ந்தார். தாய் சொல்லை தட்டாமலும் தந்தை சொல்லை மந்திரமாகவும் ஏற்றுக்கொண்டனர். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வளர்ந்துவிட்ட பிள்ளைகள் 80% பேர் பெற்றோர்களின் ஆலோசனையும் சொல்பவர்களையும் குடும்பத்தை மதிப்பதில்லை. தன் கருத்துக்கு செயல்பட்டு தானும் கெட்டு தாய் தந்தையருக்கும் சிரமம் கொடுத்து வருகின்றனர். பொதுவாக கலிகாலத்தில் சிலர் தீய பழக்கம் தொற்று நோயாக மற்றவரையும் பற்றி கொள்கிறது. இது எதனால் வந்தது என ஜாதகத்தில் ஆய்வு செய்தால் பதில் எதுவும் கிடைக்காது. இந்த நிலை மாற்றி அமைந்திட இறைவனிடம்தான் பெற்றோர்கள் முறையிட வேண்டும். இந்த எளிய பரிகாரத்தை நீங்கள் செய்தால் அவர்கள் வாழ்க்கையிலே நல்லதொரு குணத்தை பெற்று அவர்கள் பெற்றோர்களுக்கு அடங்கிய பிள்ளைகளாக மாறுவார். கல்வியிலே மேன்மை பெற பரிகாரம். பிள்ளைகளுடைய படிப்பு நன்றாக வர உதவியாக இருப்பவர் விநாயக பெருமான். எனவே 27 செம்பருத்தி பூக்களை மாலையாய் தொடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணிக்குள் விநாயக பெருமானுக்கு சூட்ட வேண்டும். இதுபோல் 9 ஞாயிற்றுக்கிழமைகள் தொடர்ந்து செய்தார் பிள்ளைகளின் கல்வியில் உள்ள மந்த நிலை மாறி கல்வியிலே உயர்வு உண்டார். வசதி உள்ளவர்கள் 27 ஏலக்காய்களை மாலைகளாய் தொடுத்து விநாயகர் பெருமானுக்கு சூட்டி வழிபட கல்வி அறிவு உயரும். பிள்ளைகளில் குணம் மாற பரிகாரம்.
பிள்ளைகள் தாய் தந்தையிற்கு கட்டுப்படாமல் எதிர்பேச்சு பேசிக்கொண்டு தவறுகளை செய்து கொண்டே இருந்தால் பெற்றோர்கள் மனம் தளரக்கூடாது. தொடர்ந்து 30 நாட்களுக்கு ஒரு கட்டு அகத்திக்கீரையை பசுமாட்டிற்கு கொடுத்து வந்தார். பிள்ளைகள் நல்வழிக்கு வந்து விடுவார்கள். எதிர்த்து பேசுவதும் தவறுகள் செய்வதும் மாறிவிடும். இப்படிப்பட்ட பொருத்தமான பரிகாரம் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் 10வது ஸ்தானம், 10வது பாவம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற ஸ்தானத்தின் பலாபலன்களை இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகும் லக்ன வாரியாக பார்த்து கொண்டே வரும். இன்றைய தினத்திலே ரிஷப லக்னத்துக்கு 3வது இடமாக இருக்கின்ற கடகத்திலே அவர்கள் அந்த சனி பகவான் வீற்றிருந்தார். வெளிநாட்டில் அல்லது வெளிநாடு ஸ்தான வேலை பார்ப்பீர்கள். ஏற்றுமதி தொழில் ஏஜென்சி எடுத்து தொழில் செய்வீர்கள். புத்தக வியாபாரம், டிராவல்ஸ், ஐஸ்கிரீம் பார்லர், உத்தியோகம் என்றெல்லாம் விமானம், பாஸ்போர்ட், ரயில்வே, டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து துறை வேலை விட்டார். ரிஷப லக்னத்திற்கு 4வது ஸ்தானத்திலே 10க்குரிய சனி அமர்ந்திருந்தார். மர வியாபாரம், மூங்கில் வியாபாரம், மாவு மில், அரிசி வியாபாரம். ரிஷப லக்னத்துக்கு 10க்குரிய சனி பகவான் கன்னியிலே 5வது இடத்திலே வீற்றிருந்தார். ஜோதிடர், திரைப்பட இயக்குனர், நாட்டுப்புற கலை, பேப்பர் போஸ்ட், பொம்மை தயாரித்தல் போன்ற பணிகளிலே ஈடுபடுவார். ரிஷப லக்னத்திற்கு 6வது ஸ்தானமாக இருக்கின்ற துலாமிலே 10க்குரியவரான சனி வீற்றிருந்தார். சொந்தமாக தொழில் செய்யக்கூடாது. கஷ்டப்பட்டு உழைத்து படிப்படியாய் முன்னுக்கு வர வேண்டும். டிரான்ஸ்போர்ட். 7வது இடமாக திகழ்கின்ற விருச்சகத்திலே ரிஷப லக்னத்துக்கு சார்ந்தவர்கள், அதற்கு உரிய 10க்குரிய கிரகம் சனி விருச்சகத்திலே வீற்றிருந்தால் கட்டடம், செங்கல், சுண்ணாம்பு, சிமெண்ட், சூளை, செங்கல், மண், சர்வேயர், ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், கணக்கு பிள்ளை, தாசில்தார் போன்ற அரசு உத்தியோகம். ரிஷப லக்னத்திற்கு 8வது இடமாய் திகழ்கின்ற தனுசிலே 10க்குரியவரான சனி வீற்றிருந்தார். இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம், வெடிமருந்து, அறிவால் கத்திரிக்கோள், சிறிய அளவிலே தொழில், பெரிய அளவிலே சொந்தமான தொழில் செய்ய யோகம் உங்களுக்கு இல்லை. 9வது இடமாய் திகழ்கின்ற ரிஷப லக்னத்திற்கு மகரத்திலே சனி வீற்றிருந்தார். 10க்குரியவர். விவசாயம், பால் பண்ணை, காய்கறி பண்ணை, இரும்பு சம்பந்தப்பட்டவை, தனி மற்றும் சுக்கிரன், திரைப்பட துறையாளர், ஒளிப்பதிவாளர், உணவுப் பொருள், அறநிலைத்துறை, நீதிமன்றம் போன்ற அரசு துறைகள் உண்டாகும். ரிஷப லக்னத்துக்கு 10வது இடமாக இருக்கின்ற கும்பத்திலே 10க்கு உரியவரான சனி வீற்றிருந்தார். சொந்த தொழிலை தான் செய்வீர்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள், ஏற்றுமதி, பெட்ரோல் பங்க், எண்ணெய் வியாபாரம், உத்தியோகம் என்றால் திரைப்படத்துறை, எழுத்தாளர், ஒரு சில ஜோதிடராய் இருப்பார். 11வது இடமாக இருக்கின்ற மீனத்திலே ரிஷப லக்னத்திற்கு சார்ந்தவருக்கு 10க்குரியவர் சனி வீற்றிருந்தால் சொந்த தொழில்கள் அதிகமாக ஈடுபடுவீர். ரத்தினம், கமிஷன் ஏஜென்சி, அரசியல், ஜோதிடம், உத்தியோகம், தனியார் துறையில் மட்டும்தான் வேலை பார்ப்பீர்கள். 12வது இடமாக ரிஷப லக்னத்துக்கு திகழ்கின்ற மேஷத்திலே சனி வீற்றிருந்து அவர்களுக்கு சொந்த தொழில் சிறக்காது. நிறைய விரயங்கள் ஏற்படும். அரசு அல்லது தனியார் துறை என்றால் ரியல் எஸ்டேட், விவசாயம் போன்ற துறையில் இருப்பீர்கள். சனி பலம் பெற்று தசா நடந்தால் சிறப்பான பலன்களை செய்யும். பலம் குறைந்திருந்தால் பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்படும். நாளைய தினம் மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 10க்குரியவர். அவர் எங்கெங்கெல்லாம் இருந்தால் என்னென்ன பலன்கள் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் நாளை தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், மிதுன ராசிக்கு சென்ற சூரியன் பொற்காலம், ராஜயோக வாழ்க்கை. இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும். கிரகங்களின் ராஜாவான சூரியன் தனது ராசியை ஒவ்வொரு மாதமும் மாற்றி வருவார். மாற்றி வருகின்ற இந்த சூழ்நிலையிலே மாதமும் தமிழ் மாதமும் மாறும். வரும் ஜூன் 21 வரை இந்த ராசியில்தான் பயணிப்பார்.
இதனால் 3 ராசிக்காரர்களுக்கு மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார். சூரிய பெயர்ச்சி என்பது சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு நகர்வதை குறிக்கும் நிகழ்வு. ஒவ்வொரு ராசியிலும் சூரியன் ஏறத்தாழ 1 மாதம் தங்கி பின்னர் அடுத்த ராசிக்கு நகர்வார். சூரியனின் ராசி மாற்றத்தால் 3 ராசிக்காரர்களுக்கு பல நன்மைகளை பெற முடியும், நேர்மறையான பலன்களை பெற முடியும். சூரியனின் அடுத்த ராசி பெயர்ச்சி ஜூன் 22ஆம் தேதி அன்று இந்த 3 ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம். மிதுனத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்யும் பொழுது அது முதன்மையான பலன் மேஷ ராசிக்கு எடுத்து வரும். மேஷ ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மட்டுமே தரும். தொழிலில் பெரிய அளவிலே லாபம் கிடைக்கலாம், வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும், நிதி நிலை மேம்படும். அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு பலனை இந்த மிதுன சூரியன் நிச்சயமாக கொடுப்பார். நிலுவையில் உள்ள வேலைகள் நிறைவடையும், தொழில் பதவி உயர்வுக்கான பாதை திறக்கும், வீட்டின் செழிப்பு அதிகரிக்கும், குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகளை பெறலாம், குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள். மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற சூரியனால் அதிர்ஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசியாக 3வது ராசியாக இது இருக்கிறது. இந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை பயக்கும், பொருளாதார நிலை மேம்படுத்தி திடீர் பண வரவுக்கு வழிவகுக்கும். புதிய வேலைகளை தொடங்கலாம், திருமண வாழ்க்கையில் காதல் அதிகரிக்கலாம், செலவுகள் குறையலாம், வருமானங்கள் அதிகரிக்கலாம். சூரியனை போற்றுகின்ற ஒரு ஸ்லோகம் ஓம் ஆதித்யாய வித்மகே மார்க்கதா தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்ற இந்த காயத்ரியை குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர பலன்களை சிந்தாமல் சிதறாமல் அனுபவிக்கின்ற தன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று கூறி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பகுதி 6வது பகுதி. இந்த 6வது பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதையும், எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் உண்டாகும் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கின்ற பொது பலன்கள். கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள், புதிய முடிவுகளை எடுப்பீர்கள், புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள், கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், உடல் நிலை சீராகும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும், உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள், புத்துணர்ச்சி பெறுகின்றன. அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள், புது முடிவுகளை எடுப்பீர்கள், புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும், உடல் நிலை சீராகும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பார்கள், புத்துணர்ச்சி பெறுகின்றன. ரிஷப ராசிக்காரர்களுடைய இந்த பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக நீடிப்பதா, எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்பட மட்டுப்பட மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர்நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவை. மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. மனதிற்கு இதமான செய்தி வரும். உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். சிந்தனை திறன் பெருகும் நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது. மனதிற்கு இதமான செய்தி வரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திக்க நேரிடும். அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள். சிந்தனை திறன் பெருகும் நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் சாதிக்கும் நாள். தன்னம்பிக்கை பிறக்கும். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் சாதிக்கின்ற நாள். தன்னம்பிக்கை பிறக்கின்ற நாள். பழைய உறவினர்கள் நண்பர்களை சந்தித்து மகிழ்வு.
பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பொது காரியங்களில் ஈடுபடுக விலகி நின்ற விரும்பி வருவார்கள். வியாபாரத்தில் சூட்சுமங்களை உணர்வுகள். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனையை ஏற்பார்கள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்த வேகத்தில் சில வேலைகளை முடிக்க முடியாமல் தடை தாமதம் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்ற நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். சகோதர வகையிலே உதவிகள் கிடைக்கும். பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களும் கனிவுடன் பழகுங்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நன்மைகள் கிட்டுகின்றன. உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்தவர்கள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிப்பீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களுடன் கனிவுடன் பழகுங்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். நன்மைகள் கிட்டுகின்றன. துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் நலனிலே அதிக அக்கறை காட்டுவார்கள். நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை உங்கள் தேடி வருவார். புது முடிவுகள் எடுப்பீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயரும் நாள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடன் பிறந்தவர் உங்கள் நலனில் அதிக அக்கறை காட்டுவார். நெடு நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை உங்களை தேடி வருவார். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது முடிவுகளை எடுப்பீர்கள். வியாபாரத்தை பெருக்குவீர்கள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள். புகழ் கௌரவம் உயரும் நாள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார். வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீர்கள். சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவார். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும். வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும். அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அவ்வப்போது கோபம் அடைவார். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டு இருக்காதீர்கள். புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் அவ்வப்போது கோபம் அடைவார். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டிய நாளாக இது இருப்பதால் கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். இதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்வீர்கள். விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவார்கள். திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நாடி வந்தவர்களுக்கு உதவி செய்ய விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள். வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நாள். கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். உத்தியோகத்தில் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். உடன் பிறந்தவர் உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார். சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும். எதிர்பாராத சந்திப்பு நிகழும். வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் தலைமையின் ஆதரவு கிடைக்கும். சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றனர். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள்.
சாதிக்கின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும். பிள்ளைகளின் போக்கிலே நல்ல மாற்றம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வது சாதிக்கின்ற நாள். இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.